நல்வாய்ப்பாக பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் விமானங்கள் ஆகியவை இந்தியாவுடைய S-400 பாதுகாப்பு கேடயத்தால் தடுக்கப்பட்டிருக்கின்றன. S-400 கேடயம் ரஷ்யாவிலிருந்து வாங்கப்பட்டுள்ளது. அதிலே ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் விமானங்கள் தாக்குதல் நடைபெற்றால் அவற்றை ரடார் மூலம் கண்டறிந்து வானிலையே சுட்டு வீழ்த்துவதற்கான தொழில்நுட்பம் மற்றும் கருவிகள் இருக்கின்றன. அதன் மூலமாக இந்தியா பாகிஸ்தான் தாக்குதலிலிருந்து ஜம்மு விமான நிலையம் மற்றும் பட்டான்கோட் விமான தளம் ஆகியவற்றை இதுவரை காத்திருக்கிறது. ஏற்கனவே நேற்று இரவிலே பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சி செய்ததாகவும் ஏவுகணைகள் அனைத்துமே தகர்க்கப்பட்டதாகவும் இந்திய பாதுகாப்பு படைகள் இன்று தகவல் தெரிவித்திருக்கின்றன. அதைத் தொடர்ந்து இந்திய ட்ரோன் விமானங்கள் லாகோர், ராவல்பிண்டி ஆகிய பல்வேறு இடங்களிலே தாக்குதல் நடத்தியிருக்கின்றன. ஆகவே பதிலடி கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே பழிவாங்கும் நோக்கத்துடன் ஏற்கனவே பொதுமக்கள் வசிக்கும் இடங்களிலே குண்டு வீசி தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த பாகிஸ்தான் ராணுவம் தற்போது ஜம்மு விமான நிலையம் மற்றும் பட்டான்கோட் விமான தளம் ஆகியவற்றை தாக்க முயற்சி செய்திருக்கிறது. அந்த பகுதியிலே மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்குத்தான் சைரன் ஒலிக்கப்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுக்கு ஏற்கனவே நேற்றே ட்ரில் பயிற்சி நடைபெற்றிருக்கிறது. குண்டுவீச்சு தாக்குதல் நடைபெற்றால் எப்படி பதுங்கு குழிகள் அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று அதன்படியே தற்போது பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சைரன் ஒலிக்கப்பட்டு அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் பல்வேறு இடங்களிலே பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் விமானங்கள் வானிலேயே தாக்கப்பட்டு அதன் பாகங்கள் பல்வேறு இடங்களிலே வீழ்ந்ததாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஏற்கனவே பதட்டமாக இருந்த சூழ்நிலை தற்போது மேலும் பதட்டமடைந்து கடுமையான இந்தியா பாகிஸ்தான் போர் உருவாவதற்கான சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. விக்னேஷ்.